இந்தியாவை விட தனிநபர் வருமானம் மலேசியாவுக்கு அதிகம். அது மாதிரி இந்த பெனாங் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் ஆங்கிலம் உலக மொழியானதற்கு ஆங்கிலத்தின் பலமல்ல காரணம், ஆங்கிலேயின் பலம்தான் காரணம். ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார், வருஷத்தில் ஒரு நாள் ஊதியம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு பெரிய வசதியானவர்கள் தேவையில்லை. ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்தால் ஏழைகள் எத்தனை பேரையும் படிக்க வைக்க முடியும். ஏழைகளே இல்லாத தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அதை மாற்றிவிட முடியும். உயர்கல்வி வந்தால் நிச்சயமாக இந்த மலேசியாவை நான் பாராட்ட விரும்புகிறேன். 500 பள்ளிகளுக்கு மேலே தமிழ் பள்ளிகள் மலேசியாவில் இருக்கின்றன. இதை போல் எல்லா நாடுகளிலும் வர வேண்டும். இல்லையானாலும் நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்வதற்குத்தான் தமிழ் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். கல்வியில் புரட்சி செய்தவர். இந்தியாவில் முதலாக சுதந்திர போராட்டம் ஆரம்பித்த புரட்சி இடம் என்று சொன்னால் அது வேலூரில் தான். சிப்பாய் புரட்சி 1857 ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு பிறகு கல்வி புரட்சி வேலூரில் ஆரம்பித்தது. விஐடியினுடைய வேந்தர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மூலமாக இன்றைக்கு ஐஐடிக்கு நிகராக, ஐஐடியை விட மேலாக ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது விஐடி பல்கலைக்கழகம்தான். அவர் வெறும் வேந்தர் மட்டுமல்ல, தமிழ் மீது பெரியவர். வேலூரில் போயிட்டு நீங்கள் தமிழ் சார்ந்த கவிஞர்கள் யார் எடுத்தாலும் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் இருக்க மாட்டார்கள். கவிக்கோ விருது, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய விருதை வருடந்தோறும் வழங்கி வரக்கூடியவர். தமிழ் பணிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்தவர். ஆகவே அப்படிப்பட்ட திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களை உங்களுடைய கரங்களை தட்டி நாம் வருக வருக என்று வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். Honorable Chief Minister of Penang, Deputy Chief Minister of Penang, Honorable Minister for Tourism and Creative Economy, Honorable Minister for Housing and Environment, Dattu Sri Sundar Raju, our Minister from Tamil Nadu, Senior Minister from Tamil Nadu, and my old friend, Honorable Thiru Raja Kannappan, the members of Parliament from Tamil Nadu, Sri Nawaz Kani, and the President of the Vidudalai Sirthal Katchi, Thiru Thirumavalavan, members of the Assembly, Mr. Iswaran and Mr. Velmurugan, the Mayor of Penang, the Consul General, Mr. Saravanan, Mr. Ramesh and other organizers, and most important, the President of the Global Organization of Tamil Origin, Mr. Selvakumar, other ladies and gentlemen, and my dear friends. அனைவருக்கும் வணக்கம். இந்த முதல் முறையாக 11வது ஆண்டிலே பினாங்கலை நடத்துவதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பினாங்குக்கு 54 ஆண்டுகள் கழித்து வருகிறேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 1971 பினாங்குக்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு அடையாளமே தெரியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இந்த பினாங் மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒற்றுமைகள் உண்டு. எப்படி இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலங்களாக ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறதோ அது மாதிரி மலேசிய நாட்டிலே இருக்கிற 13 மாநிலங்களில் முக்கியமான மாநிலமாக பினாங் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவை விட தனிநபர் வருமானம் மலேசியாவுக்கு அதிகம். அவர்கள் இப்போது மலேசியாவுடைய தனிநபர் வருமானம் $13,000 தாண்டி விட்டது. ஆனால் பினாங்கினுடைய தனிநபர் வருமானம் $16,000. ஆக மற்றவரோட இவங்க அதிகமாக இருக்காங்க. எப்படி இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் $2,700, தமிழ்நாடு மட்டும் 4,000 தாண்டி விட்டது. நாமும் தெலுங்கானாவும் தான் 4,000 தாண்டியவர்கள் தனிநபர் வருமானத்தில். அது மாதிரி இந்த பினாங்
மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே இருந்து தொழிலை உற்பத்தி செய்து உற்பத்தியை பெருக்கி மலேசியாவினுடைய மொத்த உற்பத்தியிலே 1/3 பங்கு பினாங்கில் இருந்தே போகிறது, உலகம் முழுவதும் செல்கிறது. ஆகவே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தமிழை எடுத்து இந்த உலகத் தமிழர் வம்சாவளி மாநாட்டை நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய திரு சுந்தரராஜ் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் தமிழின் பெருமையை பற்றி எடுத்து சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 7100 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த 7100 மொழிகளில் 7 மொழிகள் தான் பழைய மொழிகள் என்று சொல்லப்படுபவை, மூத்த மொழிகள். அங்கே ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்காசியாவிலே சீனம், இவைகள் தான் அந்த 7 மொழிகள். இந்த 7 மொழிகளில் சில மொழிகள் வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. இன்னும் சில மொழிகள் பேச்சும் எழுத்தும் மாறிவிட்டன. ஆனால் மாறாமல் இளமையோடு இருக்கின்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். உலகத்திலேயே உலகம் முழுவதும் 160 நாடுகளிலே தமிழ் மொழி பேசப்படுகிறது. இதில் 100 நாடுகளுக்கு மேலே குடியுரிமையை தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழர்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இது நடைபெறுவது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்களை ஒன்று சேர்ப்பது ரொம்ப கடினமான காரியம். என்ன நாம் சொல்லுவாங்க, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அது என்னன்னா தனித்தனியாக இருக்கிறது தான். அப்படியே இருந்து பழக்கப்பட்டவர்கள். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே இலங்கைக்கு சென்றிருந்தேன். யாழ்ப்பாணம் போனேன். 4 தலைவர்களை சந்தித்தேன். 4 பேரும் தனித்தனியாக கட்சி வச்சிருக்காங்க. இப்படி இல்லாமல் இந்த நாட்டிலேயாவது அப்படி இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நான் 71 வந்தபோது 2 அமைச்சர்கள் தான் தமிழ் பேசுகின்ற அமைச்சர்கள் இருந்தார்கள். ஒன்று திடீர்னு பேர் மறந்து போது, 2 அமைச்சர்கள், மாணிக்க வாசகம், சம்பந்தம். மாணிக்க வாசகம், சம்பந்தம் என்று 2 பேர் தான். அப்போது துன் ரசாக் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இருந்தார்கள். 2 பேரையும் எனக்கு சந்திக்கின்ற வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு தமிழர்கள் வளர்ந்திருப்பதை கண்டு மகிழ்ச்சி. அப்போது நான் வந்தபோது என்னிடத்தில் அவர்கள் சொன்னது, இந்த ஊரில் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் பல பேர் உயர்கல்விக்கே போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். பள்ளியோடு நின்று விடுகிறார்கள், அதற்கு மேலே போவதில்லை. இப்பொழுதுதான் நம்முடைய அமைச்சர் சுந்தரராஜ் சொன்னார்கள், அந்த நிலைமை இப்பொழுது இல்லை, எல்லோரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், உயர்கல்விக்கு போகிறார் என்று மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். உலகத்தில் எங்கே தமிழர்கள் இருந்தாலும் தமிழர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி நல்லவர்களாக இருப்பதற்கு திருக்குறள் ஒன்றே போதும். எனக்கு முன்னால் எடுத்து சொன்னார், திருக்குறளை படித்து அதன் வழி நின்றாலே நல்லவர்களாக இருக்க முடியும். வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை, குறிப்பாக உயர்கல்வி தேவை. உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் மேலே வர முடியும், வல்லவர்களாக வர முடியும். ஆங்கிலம் உலக மொழியானதற்கு ஆங்கிலத்தின் பலமல்ல காரணம், ஆங்கிலேயின் பலம்தான் காரணம். அவர்கள் 20 லட்சம் பேர் இருந்தபோது 20 கோடி பேர் வாழ்ந்த இந்தியாவை பிடித்து விட்டார்கள். உலகத்தில் கிட்டத்தட்ட 100 நாடுகளிலே ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்தது. அதனால்தான் அது ஆங்கிலம் உலக மொழியாகிவிட்டது. ஆகவே பொருளாதார பலம் நமக்கு இருக்க வேண்டும். அதை இங்கே இருப்பவர்கள் வளர்ந்து வருவதை கண்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உலகம் முழுவதும் நடக்க வேண்டும். நான் என்னுடைய வேண்டுகோள், எல்லோருக்கும் வசதி உள்ளவர்கள் படித்து விடுகிறார்கள். வசதி குறைந்தவர்கள் பல பேர் கல்விக்கு மேல் உயர்கல்விக்கு கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ போவதில்லை. அதை மாற்றி அவர்களுக்கும் கல்வியை கொடுப்பது ஒன்று அரசாங்கமாக இருக்க வேண்டும். அரசாங்கம் செய்யவில்லை என்றால் மக்கள் தான் செய்ய. இன்றைக்கு உயர்கல்வி என்பது பெற்றோர்களை மட்டுமே நம்பி இருக்கிறது. அது மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு அரசுகள் இன்னும் கொஞ்சம் கல்விக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டும். அது முடியாவிட்டால் நம்மால் இயன்றதை செய்து ஏழைகளை படிக்க வைக்க முடியும்.
அதை இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஒரு மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். பழைய வடார்காடு மாவட்டம் இப்பொழுது 4 மாவட்டமாக பிரிந்து விட்டன. அதிகமாக உயர்கல்விக்கு போகாத மாவட்டங்களில் அதுவும் ஒன்று. வடக்கு மாவட்டங்கள் என்று சொன்னாலே வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி, தெற்கே போனால் ராமநாதபுரம், இவர்கள் தான் எப்பொழுதுமே பின்தங்கிய மாவட்டங்கள் என்று பெயர். அதை மாற்ற வேண்டுமானால் கல்வி இருந்தால் மாற்றிவிட முடியும் என்று சொல்லி அதற்காக ஒரு அறக்கட்டளையை துவக்கி இன்றைக்கு அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்று ஒன்றை துவக்கி இந்த 10 ஆண்டு காலமாக ஒரு 10,000 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம். அதுக்கு அரசாங்கத்தின் உதவி இல்லை. நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் விஐடியில் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். வருஷத்தில் ஒரு நாள் ஊதியம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு பெரிய வசதியானவர்கள் தேவையில்லை. ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்தால் ஏழைகள் எத்தனை பேரையும் படிக்க வைக்க முடியும். ஏழைகளே இல்லாத தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அதை மாற்றிவிட முடியும். உயர்கல்வி வந்தால் நிச்சயமாக அந்த குடும்பமே மாறிவிடும். வீடும் உயரும், நாடும் உயரும். அப்படி அந்த உயர்கல்வியை கொடுப்பதற்கு நம்முடைய தமிழ் சமுதாயம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்திலே பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளிலே தமிழ் இருக்கிறது, பல நாடுகளிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் இல்லை. அப்படிப்பட்ட நாடுகளெல்லாம் இங்கே மலேசியாவை நான் பாராட்ட விரும்புகிறேன். 500 பள்ளிகளுக்கு மேலே தமிழ் பள்ளிகள் மலேசியாவில் இருக்கின்றன. இதைப்போல் எல்லா நாடுகளிலும் வர வேண்டும். இல்லையானாலும் நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்வதற்குத்தான் தமிழ் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். எங்கெங்கே ஆசிரியர்கள் தேவையோ அங்கெல்லாம் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், நாங்கள் ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறோம், சூட்டுவோம் தமிழ் பெயர்கள் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 60,000 பெயர்கள் அதில் இருக்கின்றன. ஏன்னா பெயரை வைத்து நம்மால் தமிழன் என்று கண்டுபிடிக்கவே முடியாமல் போய்விட்டது. நான் நேற்று பார்த்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னால் நிகழ்ச்சியில் அம்மா பேரு தேன்மொழி, மகள் பேரு ஷீதல் என்று வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த மனுஷன் நல்ல தமிழ் பற்று உள்ளவராக இருந்திருக்காரு. இந்த அம்மாவுக்கு அந்த தமிழ் பற்று இல்லை. உலகம் முழுவதும் பெயரை பார்த்தால் இவர்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிற மாதிரி தமிழ் பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும். அதை மலேசியாவில் இருப்பவர்களும் மற்ற நாடுகளில் இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அந்த புத்தகத்தை இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதை உங்களுடைய மற்றவரிடத்தில் இளைஞரிடத்தில் அதை கொடுத்து பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் பெயராக வைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். அதே போல் தமிழ் கல்வியும் கொடுக்க வேண்டும். பல ஊர்களில் தமிழே படிப்பதில்லை. வேறு எந்த மொழி வேணாலும் படியுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா மொழிகளையும் நேசிப்போம், ஆனால் தமிழை சுவாசிப்போம். அது எங்கே இருந்தாலும் அது நடக்க வேண்டும். அதற்கு வேண்டியதை நம்முடைய அரசும் செய்ய வேண்டும், அமைப்புகளும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உலக இந்த வம்சாவளி மாநாடு என்பது இந்த ஊரில் நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மலேசியா என்றைக்குமே நம்மோடு நெருக்கமாக உள்ளது. அதுவும் நம்முடைய கண்ணப்பன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பினாங்கோடு எப்பொழுதுமே நெருக்கமான உண்டு. நவாஸ்கனி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த ஊருக்கு வருவதற்கு, விமானம் வருவதற்கு நடவடிக்கை எடுத்ததை சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. நேராக சென்னையில் இருந்து பினாங் வர முடியும் என்பதே மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. இங்கே அருமையான ஏற்பாட்டினை செய்து இங்கே வருகின்ற வாய்ப்பை தந்த செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். மிக நேர்த்தியான உரையினை நமக்காக வழங்கிய டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு நம்முடைய மனம் கனிந்த நன்றி.